அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் பாஜக முகவர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். 2029 தேர்தலில் எத்தனை பேர் நாடாளுமன்றம் செல்லப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் என அவர் பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை அமித்ஷா பார்த்துக் கொள்வார் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இபிஎஸ் நாளை தொடங்கும் சுற்றுப்பயணத்தில் எல் முருகனுடன் தானும் கலந்து கொள்ளப் போவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவின் நோக்கம் 2026 அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் நாடாளுமன்றத்திற்கு செல்லப் போகிறோம் என்பதே முக்கியம் என அவர் பேசியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். பூத் முகவர்களுடைய ஆலோசனை கூட்டமானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை மேடையில் பேசினார். இருந்தாலும் கூட அதுல பிரதான கருத்தாக பார்க்கக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லை, நம்முடைய ஒரே நோக்கம் 2029 பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் நாடாளுமன்றம் செல்ல போகிறோம் என்பதுதான் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 2026 தேர்தலில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறோம் என்பதை காட்டிலும் 2029 எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக பாஜகவின் சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து அனுப்ப போகிறோம் என்பதைத்தான் நாம் முக்கியமான ஒரு கருத்தாக கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து அவர் பேசக்கூடிய நிலையில நாளை எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தில் நாம் அனைவரும் இந்த கட்சியினுடைய பாகுபாடின்றி அனைத்து நபர்களும் பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மேடையில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் பூத் கமிட்டியினுடைய இந்த வளர்ச்சியை நாம் உற்று நோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு ஃபுல் போக்கஸ்டா பணியாற்ற போகிறதா அல்லது 2029 தற்போது இந்த தேர்தலை ஒரு வியூகத்தை வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.